ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மள நிறையா பேத்துக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறது எப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ஈஸியாக எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு. அதை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூடவே உளுந்தம்பருப்பு கூட 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. எதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இட்லி தோசையில் நல்லா சாஃப்டாக மெதுன்னு கிடைக்கும். அதனால கிரைண்டரில் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி ஆட்டி எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆட்டிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோன்னா, அப்போ தான் வந்து நம்ம அரிசி போடும்போது கல் சுற்றும். அதுக்காக அரிசி உளுந்து எல்லாமே ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இடையில கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆட்ட விடுங்க. ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உளுந்து அரிசி 2 சேர்த்து ஆட்டும்போது அரிசி அரைபடாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஒரு நல்லா பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு கிரைண்டர் சுற்றலை அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு அப்படியே அரிசி வந்து அரைய விட்டுகிட்டே வருது. ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் நல்லா அது அரைபட. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா ஆட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் கிரைண்டர்லேருந்து. பாருங்கள், நமக்கு மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி பார்த்து எடுங்க. அப்படி இல்லைனாலும் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அதை எடுத்து கமுத்துருங்க ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து. பாருங்கள், அரிசி மாவு ஆட்டினதும் கூடவே உளுந்து சேர்த்து ஆட்டிக்கோங்க. அரிசி தனியாக உளுந்து தனியாக ஆட்டினீங்கன்னா எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். சிலர் வந்து அப்படியே சேர்த்து அரைப்பாங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், நம்ம தனியாக அரிசி மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் உளுந்து அரைக்கும் போது கூடவே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், உளுந்து வந்து ஓரளவுக்கு நல்லா கிரைண்ட் ஆகட்டும்னு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், வலுவலுன்னு போயிடும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு தள்ளும்போது பார்த்து செய்யணும். அப்படி இல்லைன்னா இது கூட நமக்கு ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு 1-2 நமக்கு அந்த உளுந்து வந்து ஆட்டியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா உளுந்து வந்து நைஸாக ஆட்டப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கீங்களா பாத்திரம், அதுக்குள்ளேயே எடுத்து போட்டுக்கலாம். அரிசி மாவோடவே சேர்த்து போட்டுருங்க. இப்போ அரிசி மாவு உளுந்த மாவு 2 ஒரே பாத்திரத்தில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு உப்பு போட வேண்டாம், ரொம்ப நாள் வந்து மாவு புளிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து உப்பு போடாமையே இப்படி 2 மாவையும் நல்லா சேர்த்து கரைச்சிட்டு டப்பர்வேரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம உப்பு போட்டு வைக்கணுன்னா அதே மாதிரி கல் உப்பு சேர்த்து 2ஐயும் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப நிறையா போட வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு கூட நம்ம உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள்
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு உங்களுக்கு ஆட்ட தெரியலனாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மொக்க சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.